ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் டோனட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வார்மான மில்க் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஈஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஈஸ்ட் பொங்கி வந்துருச்சுன்னா தான் உங்களோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு வேளை பொங்கி வரல அப்படின்னா ரெசிபி வந்து ஃப்ளாப் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நுரைச்சிட்ருக்கும். ஸோ இப்படி இருந்தால் உங்கள் ஈஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதுலேயே வந்து 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் இல்லாதனால கீ ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மைதா வந்து ரெக்வயருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த டோ வந்து ஒரு எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வரணும், அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ரூஃபிங்க்காக விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்படி வந்துச்சுன்னா உங்கள் ரெசிபி பர்ஃபெக்டாக வரும்னு அர்த்தம். இப்போ நல்லா ஒரு ஈவனான ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். ரோல் பண்ணிக்கோங்க நல்லா ஈவனாக. கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். குக்கி கட்டர் ஆர் டோனட் கட்டர் அப்படின்னு சொல்லி விற்கும். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி வச்சு எடுத்து இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் விட்டால் இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும் எகெயின். அந்த டைமில் வந்து கட் பண்ணாலும் ஓகே. அது கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் விடலாம். கீழே வந்து மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும். இதில் நான் மைதா டஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வரும்னு. டக்குன்னு வந்துருச்சுல்ல. ஸோ கீழே மைதா லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு ஹோல் போடணும். அதுக்கு நான் வந்துட்டு நாசில் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து எது சின்ன நாசிலாக இருக்கோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் டோனட்டோட சைஸை பொறுத்த மாதிரி நாசில் யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் வேறு ஏதாவது கட்டர் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் வந்து ஃபுல்லாக மீடியம்லேயே தான் இருக்குது. மீடியம் ஹீட்லேயே வச்சு கம்ப்ளீட்டாக வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். கீழே போய் தங்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த பட்டர் ஷீட்டு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஐசிங் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோனட் பாருங்கள், பர்ஃபெக்டாக உள்ளே வந்து ஸ்பான்ஜாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பை பாய்.